என்னோட கணவர் வந்து காவல்துறையில் ஒர்க் பண்ணுறாரு. அவங்கள சுற்றி இருக்கிற நிறைய உமன் போலீஸ்லாம் வந்து டியூட்டி பார்க்குறப்ப நிறைய கஷ்டத்தில் இருப்பாங்க. என்னோட வீட்லேயே பக்கத்துலேயே ஒரு உமன் போலீஸ் இருக்காங்க. அவங்க சொன்ன ஃபீட்பேக்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க ஒரு ஹைவேல டியூட்டி பார்த்துட்டு இருக்கும்போது பீரியட்ஸ் ஆகிடுச்சு. பீரியட்ஸ் வந்துட்டு அவங்க பேட் வச்சுட்டு போகிறது ஒரு விஷயம். அவங்க பீரியட்ஸ் ஆகிட்டாங்க. ஒரு ஹைவேல நிற்கும் போது மாற்றுறதுக்கு கூட இடம் கிடையாது. அப்படி இருந்தால் கூட மாற்றுறதுக்கு யாரும் விட மாட்டாங்க. அவங்க அந்த ஒரு கர்ச்சீஃபை வச்சு அவங்க அந்த தன்னை மறைச்சிக்கிறதுக்கு வேறு வழி இல்லை. ஒரு யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கிறவங்களோட சூழ்நிலையை யோசிச்சு பாருங்கள். அப்போ ஒவ்வொரு பெண்களும் இது மாதிரி ஒரு ஃபீட்பேக் கேட்டுட்டு இது எல்லாருக்கும் கொண்டு போய் நான் சேர்க்கணும். மெனோபாஸ் வரவங்கள்ட்டோட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா நீங்கள் பீரியட்ஸில் நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் யாருமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. எல்லாரோட மைண்ட் செட்டுமே பீரியட்ஸ் தான் பிரச்சனை, பீரியட்ஸ் வர்றதுனால தான் எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ என்னோடய கணவர் சொன்னது, குழந்தைங்கள்லேருந்து இந்த ப்ராப்ளம் வருது, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லேருந்து கர்ப்பப்பை பிரச்சனை வருதுன்றப்ப நீ ஏன் இதை எடுத்து வெளியில் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி என்னை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினது அவர் தான்.